வீட்டில் மீன் வாங்கியிருக்கோம். நான் தொட்டியை உடச்சனால பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டிருக்கோம். 3 மீனுக்கும் ஒரு நேம் வை ரஷ்மி. 3 மீனுக்கும் ஒரு நேம் வைக்கேன். கருப்பு மீன் பேர் வந்து ராஜ். ஆரஞ்சு கலர் மீன் பேர் சோட்டா பீம். மஞ்சள் கலர் மீன் பேர் வந்து மஞ்சள் இல்லை, அது பச்சை. பச்சை மீன் பேர் வந்து என்ன வைக்கலாம்? டோரிமான். ஓ, ராஜு எதுக்கு சோட்டா பீமில் வருவான குட்டி ராஜ் அவனா? ஆமாம். ஓகே. தென் சோட்டா பீம், ராஜு, காளியா. ஓ, காளியா குண்டா இருப்பான். ஆனால் இவன் குண்டா இல்லையே. நீ கூட குண்டா இருக்கியா? வண்டியை பிடிச்சி போ. உன் மீனுக்காண்டி பெத்த அம்மாவை குண்டுன்னு சொல்லிட்டியே. தென் அடுத்து நெக்ஸ்ட்டு வேறு என்ன பிளான்? இந்த மீன் வச்சு நீ என்னெல்லாம் செய்ய போகிற? கை விட்டு விளையாட போறியா? செத்துருண்டா கை விட்டு விளையாண்டினா. வேறு என்ன பண்ணலாம்? இறை வந்து நீ அதிகமாக போடக்கூடாது, 2 தான் போடணும், சரியா? இந்த பிளாஸ்டிக் கவர் இருக்கு பாருமா. பிளாஸ்டிக் கவர் கிடையாதுமா, அதோட இறை போட்டது. இங்கே பாரு. எங்கே? கை விடக்கூடாது. சொல்லு. ஃபோனை மூடிட்டீங்கன்னு பாரு. இங்கண்ணே கை வச்சிருக்க இடத்துல பாரு. இன்னும் தெரியல. இதுக்கு கலர் கற்கள் வாங்கி போட போறியா? ஆமாம். ஓகே, அதுக்கு நல்ல பெரிய தொட்டி வாங்கணும். இந்த இது காணாது. நல்ல பெரிய தொட்டியாக வாங்கி கலர் கல் வச்சுக்கோ. வச்சு அழகாக வச்சு மீன் வளர்த்துக்கலாம்.